அவமானம் நம்மில் பலர் நமது அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கும் ஒரு விஷயம். அவமானம் என்பது நம்மை பார்த்து ஒருவர் பொறாமைப்பட்டு நம் வளர்ச்சியை தடுப்பதற்காக எடுத்துக்கொள்ளும் ஒரு தீய ஆயுதம். நாமும் நம்மை ஒருவர் அவமானப்படுத்தி விட்டாரே, அங்கு இருந்தவர்கள் எல்லாம் என்னை பற்றி என்ன நினைத்திருப்பார்களோ என்று நினைத்து கொண்டு அழுது கொண்டிருப்போம். அது அவர்களின் நோக்கத்தை நிறைவேற்றுவது போல. சில அவமானகரமான விஷயங்கள் மேலோட்டமாக கடந்து போகிற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் ஆழமான காயமாக, வடுவாக மனதில் பதிந்திருக்கும். துருத்தி கொண்டே இருக்கும். ஊவா முள்ளாய் உறுத்தி கொண்டே இருக்கும். சிலர் எதர்ச்சியாக சூழ்நிலையால் அவமானப்படுத்துவதும் உண்டு. வேண்டுமென்றே திட்டமிட்டு அவமானப்படுத்துவதும் உண்டு. அப்படி வரலாற்றில் தனது அவமான கதையையே வெற்றியின் தூண்டுகோலாக மாற்றிய சிலரை பற்றி காண்போமா? சாவித்ரிபாய் பூலே இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியையும் 19ஆம் நூற்றாண்டிலேயே பெண் கல்விக்காக பெரிதும் போராடியவர் ஆவார். இவர் தான் நடத்தும் கல்விக்கூடத்திற்கு செல்லும் வழியில் தெருவில் நின்று கொண்டிருந்த மக்கள் இவர் மீது வேண்டாத குப்பைகளையும் அழுகிய காய்கறிகள், முட்டைகளையும் வீசி இவரை பெரிதும் அவமானப்படுத்தினர். ஆனால் சாவித்ரிபாய் பூலே தொலைநோக்கு பார்வையோடு பிற்காலத்தில் பெண் கல்வி நிலைக்க வேண்டும் என்பதற்காக அந்த அவமானத்தை பல நாட்கள் தொடர்ந்து சகித்து கொண்டார். அதனால்தான் இன்று அவரை பற்றி வரலாறு பேசுகிறது. அன்னை தெரசா தான் நடத்தும் தொண்டு நிறுவனங்களுக்காக நிதி திரட்டச் சென்றபோது ஒரு பணக்காரருடைய வீட்டு கதவினை தட்டியபடி இரு கைகளையும் ஏந்தி உதவி கேட்டார். அப்போது அந்த பணக்காரர் கடும் கோபத்துடன் அன்னை தெரசாவின் கைகளில் அவரது எச்சிலை துப்பி அவமானப்படுத்தினார். சற்றும் கோபப்படாமல் கைகளை துடைத்துவிட்டு, இதை நான் எனக்காக வைத்துக் கொள்கிறேன், என்னை நம்பி இருக்கிற எளியவர்களுக்கு ஏதாவது கொடுங்கள் என்றாராம் அன்னை தெரசா. அதன்பின் அந்த பணக்காரர் மிகவும் வெட்கப்பட்டு அன்னை தெரசாவின் உதவி நிறுவனத்திற்காக ஒரு பெரும் தொகையை அன்பளிப்பாக மனதார கொடுத்தாராம். அன்று அன்னை தெரசா அவமானத்தை சகித்து கொண்டதால் தான் அன்று அவருக்கு அந்த தொகை கிடைத்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு முறை என்னை போன்ற நடிகர்கள் இந்த உயரத்தை எட்டுவதற்கு முன் நிறைய அவமானங்களை சகித்துதான் கொண்டார்கள் என்று கூறினாராம். அவமானத்தை பொறுத்து கொள்வதில் இயேசு கிறிஸ்துவை விடவும் யாரையாவது சொல்ல முடியுமா? அவர் சிலுவை சுமந்து வரும்போது 2 பக்கமும் கூட்டமாக நின்று கொண்டிருந்த யூதர்கள் அவரை தூற்றியும் அவதூறு பேசியும் அவர் மீது கற்களை வீசியும் அவமானப்படுத்தவில்லையா? ஆனாலும் அவர் என்ன செய்தார்? இந்த மக்கள் அறியாமல் செய்கிறார்கள், கர்த்தரே இவர்களை மன்னியும் என்று தானே வேண்டினார். பாவம், நம்மை அவமானப்படுத்துபவர்களுக்கு கர்மா என்று ஒன்று உள்ளது என்று தெரியவில்லை போல. அதனால் தான் இப்படி அவமானப்படுத்துகிறார்களோ? ஆமாம், இப்படி அவமானப்படுத்துபவர்களை என்னதான் செய்வது? நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? வாருங்கள் பார்க்கலாம். வழிமுறை எண் 1. ஸ்டெப் 1. கடந்து செல்லக்கூடியவையான சின்ன சின்ன அவமானங்களை கடந்து சென்று விடுங்கள். வழிமுறை எண் 2. ஸ்டெப் 2. பெரிய அளவிலான அவமானங்களை மறந்து விடாதீர்கள், நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அதோடு விடாமல் அப்படி அவமானப்படுத்தியவர்கள் முன்னே வெற்றி பெற்றே தீருவேன், ஜெயித்து காட்டுவேன் என்று சபதம் எடுத்து கொள்ளுங்கள். அதுதான் புத்திசாலித்தனம்.
நாவினால் சுட்டவடு ஆறாதே என்பது போல அந்த வடுக்களுக்கு நம் வெற்றிகளால் மருந்திடுவோம். சின்ன சின்ன விஷயங்களுக்காக அவமானப்படுத்தப்பட்டால் சட்டையில் ஒட்டிய மண்ணை தட்டி விடுவது போல் தட்டிவிட்டு கடந்து செல்வோம். திட்டமிட்டு அவமானப்படுத்தினால் நாமும் திட்டமிட்டு அலட்சியப்படுத்துவோம். ஒருபோதும் சோர்ந்து போகாதே. அவமானம் நாம் செல்லும் பாதையில் முட்டுக்கட்டையாக இருக்குமானால் அவற்றையே கை காட்டி மரங்களாக மாற்றுவோம். அவமானங்களை படிக்கட்டுகளாக போட்டு மிதித்து துள்ளி மேலே ஏறுவோம்.